நம்ம வந்துட்டு ஃபுட் டேஸ்டியில் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சசமி சீடு பெல் பேப்பர் ப்ரான் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்துட்டு மேரினேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ரான் வந்துட்டு ஒரு சிம்பிள் மேரினேஷன் பண்ணலாம். ப்ரான் இங்கே இருக்குது இல்லையா, இந்த ப்ரானில் வந்துட்டு கொஞ்சோண்டு எக்கு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், மைதா, சால்ட்டு, பேப்பர் போட்டு சிம்பிள் மேரினேஷனு. இந்த மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப நேரம்லாம் நமக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகணும், ஃபுல்லாக மேரினேஷன் நல்லா ஊறணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை கொட்டிக்கலாம். ஸோ எண்ணெயை காய வச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். மேரினேட் பண்ணி ரொம்ப நீங்கள் எப்போ நீங்கள் ப்ரான் பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். அட்வான்ஸ்டாக ஃப்ரை பண்ணி வைக்கணுன்றது தேவையில்லை. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கிறோம். மேலே வந்துட்டு ப்ரானுக்கு தேவையான ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் வச்சுருக்கிறோம். இந்த ஆயில் வந்து அப்படியே லைட்டாக சூடியாக இருக்கும். இந்த மீன் டைம் நம்ம இதை மேரினேஷன் பண்ணிடலாமா. இப்போ வந்துட்டு ப்ரான் வந்து டைலோடு வந்து நம்ம ப்ரான் வச்சுருக்கணும். ப்ரான் இந்த மாதிரி வெயின் வந்துட்டு எடுத்துருங்க. வெயின் இருந்தால் சில பேர் ஃபுட் பாய்சன் ஆகும். ஸோ அந்த ப்ரானில் இருக்கிற சென்டரில் வர இந்த ஸ்கின்னை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் அந்த வெயின் இருக்கும். அந்த வெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு டைலோடு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து ஒரு எக்கு போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஆல் பர்பஸ் ஃப்ளவர், மைதா சொல்லுவோம் இல்லையா, ஆல் பர்பஸ் ஃப்ளவர், கொஞ்சோண்டு ஒயிட் பேப்பர், தேவையான அளவு சால்ட். சீ ஃபுட்டில் ஜெனரலாகவே சால்ட் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். இது அப்படியே சிம்பிளாக ஒரு மேரினேஷன். தண்ணி தேவையில்லை. இந்த எக்கே போதும். ஏன்னா எக்கு 2 எக்குமே யூஸ் பண்ணுறோம் சேர்த்து. ரொம்ப பேட்டர் ஃப்ரை தேவைன்னா மைல்டு பேட்டர் இருந்தால் போதும். ஸோ தட் இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது அட் அ டைமில் நம்ம வந்துட்டு 2 இதுலேயும் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு டாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேனு, எண்ணெய் வந்துட்டு ஸ்லோவாக காஞ்சிகிட்டு இருக்குது, பொறுமையாக காயிட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் லிட்டில் பிட் ஆயில். ஸோ எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்லிக் போட்டுடலாம். க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர், அப்புறம் ஆனியன், லைட்டாக பெல் பெப்பர், நல்லா ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையுமே லைட்டாக டாஸ் பண்ணி, ரொம்ப நேரம் டாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த பெல் பேப்பரில் சாப்பிடும்போது நறுக்குன்னு கடிக்கணும், பைட் பண்ணும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். இல்லைனா சவுக்குன்னு சாகியாக போயிடுச்சுன்னா அதோடைய இதே இருக்காது, அந்த ஃபீல் நல்லா குட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபைனலாக போடுறதுக்காக இப்படி ஓரமாக அப்படியே லைட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். கார்லிக் கொஞ்சம் கலர் வந்தோடனே மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மீன் டைம் இந்த பாருங்கள் ஆயிலும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ ஆயில் வந்து நம்ம ப்ரான் போட்டு எடுத்துக்கலாமா. இப்போ கார்லிக்கும் ரெடி ஆகிடுச்சு, இந்த பக்கம் ஆயிலும் சூடேறிடுச்சு. இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து இதை செட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம்.
ப்ரான் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரப்பரியாக ஆயிரும் ப்ரானு. ஸோ அதனால் நம்ம ப்ரான் வந்து மேலே அந்த பேட்டரி ஃப்ரை ஆகி உங்களுக்கு உள்ள அந்த கலர் அந்த கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலர் வந்த உடனேவே நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துடலாம். இப்போ இதிலே கொஞ்சோண்டு சீசம் சீடு இருக்குது இல்லையா, இந்த எள்ளு கொஞ்சமாக எள்ளு கொஞ்சம் போட்டுடலாம். நம்ம ஃபைனலாக மேலே போடும்போது ஹனி போட்டுட்டு மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். அதனால் அதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எள்ளு உங்களுக்கு இது ரோஸ்டடு ஆஃப் ரோஸ்ட் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெல்டனாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய்க்குள்ளே விட்டிங்கன்னா எள்ளை வார முடியாது. அதனால் இதை நம்ம ஸ்ட்ரைட்டர் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாஸ் பண்ணுறீங்களா, டாஸ் பண்ணும்போதே கூட போட்டுக்கலாம். ஃபைனலாக ஹனி போட்டுட்டு கூட நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பில் வந்துட்டு ஏற்கனவே டாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம பேனை வேணால் இந்த பக்கம் மாற்றிக்கலாம். ப்ரான் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், டீப் ஃப்ரை பண்ணி வெஜிடபிளும் சாட்டே ஆகிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ப்ரானை வந்து இதில் போட்டுக்க போகிறோம். தேவையான அளவு சால்ட்டு. பேட்டர் பண்ணும்போது நம்ம ஒயிட் பெப்பர் போட்டோம் இல்லையா, இதில் வந்துட்டு பிளாக் பெப்பர், கொஞ்சம் பிளாக் பெப்பர் கொஞ்சம் ஃபைன் பவுடராக இருக்குது. நீங்கள் க்ரஷ் பண்ணது போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது க்ரஷ் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கோம். அண்ட் ஃபைனலி கொஞ்சம் ஹனி அப்படியே லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த பிளாக் பெப்பர் தெரியுது பார்த்தீங்களா, அதை பைட் பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஹனி கிளேஸோட ஒரு க்ரஷ்டு பிளாக் பெப்பர் போட்டு அசார்ட்டட் பெல் பெப்பர் போட்டு செசமி சீடு எல்லாமே அந்த சீடெல்லாம் வந்து அந்த ப்ரானில் அப்படியே ஃபுல்லாக பைண்டிங் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது எல்லா ஃபீலுமே நீங்கள் பண்ணலாம். ஒரு இன்க்ரீடியண்ட்டோட எமோஷனும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு இந்த என்னங்க இன்றைக்கி வந்துட்டு சசமி சீடு பெல் பெப்பர் ப்ரான் பார்த்தீங்க இல்லையா, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் புதுவிதமான டேஸ்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.